படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? பக்கத்துல +2 படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? நெருக்கமாக அப்ப இவர் என்ன பண்றாரு? போன்ல போய் பேசுறாராம், ஆறுதல் சொல்றாராம். ஒரு முதலமைச்சர் உடனடியா போக கூடாதா? அது என்ன ஒரு நாள் கழிச்சு மறுநாள் போனை போட்டு ஆறுதல் சொல்றாராம். இதான் நீங்க கொடுத்த வாக்குறுதியா? இந்த மாதிரியான ஆட்சி தமிழகத்துல இதுவரைக்கும் மோசமான ஆட்சி நடக்கவே இல்லைங்க. அவ்வளவு மோசமான ஆட்சி. எங்கே திரும்பினாலும் கொலைகள், கற்பழிப்புகள், போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடியது அதிகரித்து தற்போது தமிழகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளில் ஒன்றுதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பரவலாக பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், புதிய அரசாங்கம் தாவேகா தமிழக வெற்றி கழகம் கடந்த தேர்தலில் 107 இருக்கைகள் பெற்று அவர்கள் மக்கள் மத்தியில் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடித்திருக்கிறார். 107 சீட்டுகள் அவர்கள் ஜெயித்திருந்தாலும் 118 தேவைப்படக்கூடிய அந்த நேரத்தில் யாரை அவர்கள் குறை சொன்னார்களோ, யாரை பார்த்து தீய சக்தி என்று சொன்னார்களோ, அந்த குறை சொன்ன தீய சக்தி என்று சொல்லக்கூடிய திமுக என்று சொல்லக்கூடிய கட்சி தான் அவர்களோடு இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை அனுப்பி வைத்து இங்கே குடியரசு ஆட்சி வந்துவிடக்கூடாது, வந்தால் அது பாஜகவுடைய ஆட்சியாக தான் இருக்கும் என்பதற்காக தீய சக்தியோடு சேர்ந்து ஜெயித்த அந்த தோழமை கட்சிகளுடைய அந்த சீட்டுகளையும் இன்றைக்கு தாவேகாவுடைய கட்சிக்கு தேவைப்படுகின்றது என்பதற்காக அனுப்பி வைத்து 107 இருந்த அந்த இடத்தை 120ஆக அவர்கள் பெரும்பான்மையாக மாற்றி அமைத்து இன்றைக்கு நடிகர் விஜயாக இருந்தவரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கின்ற நாற்காலியிலே அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஏராளமான தவறுகள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தில் இந்த தாவேகாவுடைய ஆட்சி, நடிகர் விஜய் என்றவர் முதலமைச்சராக அமர்ந்து ஏறத்தாழ 20 நாட்கள் ஆகிறது. இந்த 20 நாட்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான கொடூரமான செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. 50க்கு மேற்பட்ட கொலைகள் இந்த 20 நாட்களில். ஏராளமான இளைஞர்கள், இளமை பருவத்தை தாண்டிய மக்கள் கஞ்சா, மது போதையில் ஈடுபட்டு பல்வேறு விதமான குற்றச் செயல்கள் செய்யக்கூடியது. மது விற்பனை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் அன்றைக்கு இருந்த திமுக உடைய ஆட்சியில் மது விற்பனையில் இவர்கள் பல்வேறு விதமான குளறுபடி செய்கிறார்கள் என்று சொல்லி பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்ற பாட்டெல்லாம் பாடினார். அதாவது ஒவ்வொரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் இவர் அதிகமாக வாங்கக்கூடிய அரசாங்கம். அந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு சொன்னால் எவ்வளவு பாட்டில்கள் விற்குதோ அத்தனை 10 ரூபாயை நாம் இணைத்தோம் சொன்னால் பல கோடி ரூபாய் ஆகுது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டெல்லாம் வைத்தார். வைக்கும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய அரசாங்கம் அமைந்தால் இந்த குற்றச்செயல்கள்லாம் நடக்காது, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயெலாம் செல்லாது, நாங்களாம் அதெல்லாம் இடமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னார். ஆனால் இவர் ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார்ந்த பிறகு பார்க்குறோம், பாட்டிலுக்கு 10 ரூபான்றது ஒழிச்சிட்டார், உண்மைதான். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் பாட்டிலுக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. விஜய் அவர்களும் ஒரு பைசா கூட மக்கள் மனத்தை திருட மாட்டேன்னு உத்தரவு போட்ட நிலையில கடந்த 3 தினங்களாக பட்டுக்கோட்டையில் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 140 ரூபா போட்டு 160 ரூபான்னு விற்கிறாங்க, 280 ரூபா ஃபுல்லாக 300 ரூபான்னு விற்கிறாங்க. ஒவ்வொரு பாட்டில் வாங்கும் பொழுது எக்ஸ்ட்ரா 20 ரூபா கேட்குறாங்கன்னு சொல்லி வேற யாரும் போடலை, திமுகவோ அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் போடலை. இந்த ரீல்ஸில் தான் நமக்குலாம் தெரியுது. இப்போது ரீல்ஸுடைய ஆட்சி தான் நடக்குது. இவர்கள் தாவேகாவை சேர்ந்த அதனுடைய ஆதரவாளர்கள், அதனுடைய நிர்வாகிகள் இவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு சாராய கடையில் போய் பாட்டில் வாங்கும்போது 20 ரூபா கேட்குறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, என்ன இது பாட்டிலுக்கு 20 ரூபா கேட்குறீங்க? அவன் சொல்கிறான், அதெல்லாம் கொடுத்தா நீ வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது போப்பான்றான். அப்போ இவருடைய ஆட்சியில் இந்த 10 ரூபான்னு சொல்லி இவர் கிண்டல் பண்ணிவிட்டு இப்போது 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய, அதிகமாக வாங்கக்கூடிய நிலையை தான் இந்த தாவேகாவுடைய ஆட்சியில் நாம் பார்க்குறோம். இவர் சொன்ன வாக்குறுதி எங்கே பறந்து போச்சா, காற்றுல கலைஞ்சு போச்சா என்னன்றது தெரியலை. முதலமைச்சர் இதை உன்னிப்பாக கவனித்து அதற்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லணும்னு சொல்லி நாம் எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில்
கஞ்சா போதை பொருட்கள் எல்லாம் முழுமையாக ஒழித்து விடுவோம் என்று சொன்னார். இதுதான் அவருடைய வாக்குறுதியாக இருந்தது. எங்கே ஒளிந்தது? அது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இல்லாமல் போய்விட்டது. சும்மா செய்திகள் வருது, அங்கேருந்து 50 பேரை பிடிச்சோம், இங்கேருந்து 20 ரவுடிகளை பிடிச்சோம். என்ன பிடிச்ச என்ன பிரயோஜனம்? கொலை குற்றங்கள் கற்பழிப்புகள் குறைந்ததா? 50-20 சொல்லி குற்றவாளிகளை பிடிச்சி உள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லி செய்திகள் ரீல்ஸாக வந்துட்டு இருக்க. வந்த செய்திகளுக்கு ஏற்ற மாதிரி போதை கஞ்சா பொருட்கள்லாம் விற்பனையில் குறைஞ்சிருச்சா? அந்த கஞ்சா பயன்படுத்தக்கூடிய மக்கள்லாம் பயன்படுத்தாமல் இருக்காங்களா? அதெல்லாம் குறைஞ்சிருச்சா? வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சா? அது மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சா? எல்லாமே இருக்கு, அதிகரித்து கொண்டிருக்கு, இன்னும் மேலும் அதிகமாக போயிட்டு இருக்கு. கற்பழிப்புகள், இவர் முக்கியமாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வைத்த வாதம் என்னவென்னு சொன்னால், கற்பழிப்புகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாரு. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு குழந்தை தன்னுடைய சுய தேவைக்காக பாத்ரூம் இல்லாத காரணத்தினால காட்டு பக்கம் ஒதுங்கினாங்க. அந்த காட்டு பக்கம் ஒதுங்கின அந்த குழந்தை மறுபடியும் வரலை, கற்பழிச்சு கொன்னுட்டாங்க. இதுக்கு பதில் சொல்வீர்களா ஸ்டாலின் சார், அங்கிள் அப்படின்லாம் சொன்னவர். இப்போ நாம் கேட்குறோம், உங்கள் ஆட்சியில் இந்த 20 நாட்களில் 50 கொலைகள், ஏராளமான கற்பழிப்புகள் பார்க்குறோமா இல்லையா? நடு ரோட்டில் காதலன் காதலிய சரம் மாதிரியா வெட்டுறான், அதுவும் ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. நடு ரோட்டில் காதலியுடைய குடும்பத்தார் முன்னாடி காதலன் சரம் மாதிரியாக அடித்து கொள்றான். இதெல்லாம் எங்கே நடந்தது? எப்போ நடந்தது? திமுகவுடைய ஆட்சியில் நடக்கலைங்க. எந்த பிரச்சாரத்தில் இவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாம் அப்படியே பெண்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துருவோம், சிங்கப்பெண் படை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்களப்பா. ஏற்கனவே இருந்த பிங்க் பெட்ரோலை ஸ்டிக்கரை பிச்சு சிங்கப்பெண் காவல் படை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டிக்கரை மாற்றினீங்களே. சரி, ஸ்டிக்கரை மாற்றினீங்களே, செயல்களை மாற்றினீங்களா? கற்பழிப்புலாம் ஒழிஞ்சிருச்சா? கொலைகள்லாம் நின்றுடுச்சா? இன்னும் அதிகரித்து கொண்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கே இன்றைக்கு சந்தி சிரிக்கக்கூடிய நிலைதான் இந்த தாவேகா விஜயுடைய ஆட்சியில். யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ எப்போ ஒன்று நடக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம செய்தித்தாள்களில் பார்த்தோம் கடந்த காலங்களில். ஆனால் இப்போ இந்த 20 நாட்களில் பார்க்குறோம், தினந்தோறும் காலையில் செய்தி சேனல்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த செய்திகள் தான். கற்பழிப்பு, கொலைகள், இதை திருட்டு, அது திருட்டு, இதை திருட்டு, அது சொல்லி ஒரு திருட்டு செய்திகளாகவும் கற்பழிப்பு செய்திகளாகவும் பார்க்குறோம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் சமீபத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு குழந்தை, 10 வயது குழந்தை, அந்த சிறுமி காணாமல் போயிட்டா. திடீர்னு காணாமல் போன சிறுமி எங்கேன்னு சொல்லி காவல்துறையில் புகார் கொடுத்த பிறகு காவல்துறை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சாக்கடையில் அந்த குழந்தை கிடக்கிறான், சடலமாக கொலை பண்ணிட்டாங்க. முகத்துல எல்லாம் குத்தி அடித்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய, சிறுமியை. சரி, கொலை பண்ணிட்டாங்களே, எப்படி இதை என்ன கொலை பண்ணாங்கன்னு பார்த்தா கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இதைத்தானே நீங்கள் தடுக்கிறேன்னு சொல்லி வந்தீங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? பெண்கள் பாதுகாப்புன்னு நீங்கள், குழந்தைகள் பாதுகாப்புன்னு நீங்கள். அந்த குழந்தைகள் தானே உங்களுக்கு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வீட்டில் அவங்க அடம் பிடிச்சி உங்களுக்கு ஓட்டு போட வச்சாங்க. நீங்களே சொன்னீங்களே, பதவி எடுக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைகளால் தான் இந்த நடந்தது, இந்த குழந்தைகளுக்கு நான் ஏதாச்சும் நல்ல ஒரு சிறப்பான சட்டங்களை கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, என்ன கொண்டு வந்தீங்க? குழந்தைங்க இப்படி போயிட்டு இருக்காங்களே, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இருக்கா? என்ன சொல்வீங்க? இப்போதான் ஆட்சிக்கு வந்தோம், 20 நாள் தான் ஆச்சு, 25 நாள் தான் ஆச்சு, இதுக்குள்ளையா அப்படின்வீங்க. வாக்குறுதி நீங்கள் அப்படி தரலையே. நான் வந்தால் குற்றங்கள் நடக்காது, ஆரம்பத்திலிருந்து தடுத்து நிறுத்துவேன்னு சொன்னீங்க. மேலும் என்ன சொன்னீங்க? கட்சியை ஆரம்பிச்சு நான் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளே போகலை, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னீங்க. 2500 ரூபா கொடுக்குறேன்னீங்க, அதுவும் கொடுக்கல. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறேன்னீங்க, அதுக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. தாய்மாமன் சீரு கொடுப்பேன் நீங்கள், தரமான பட்டுப்புடவை, 1 பவுன் நகை கொடுப்பேன் நீங்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஏராளமான திருமணங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, தரலை. குழந்தைகள் பிறந்தால் மோதிரம் தரேன், நீங்கள் தங்க மோதிரம் தந்தீங்களா? கேட்டால் கஜானாவை வலிச்சு போயிட்டாங்கன்றாங்க. இந்த சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டிடுவீங்களா? முதலமைச்சர் ஒரு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது முதலமைச்சர் என்ன செய்யணும்? நிகழ்வுகள் நடந்த அந்த இடத்துக்கு ஸ்பாட்டில் போய் ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? இவர் இந்த 10 வயது குழந்தைய கற்பழித்து கொலை செய்து ஒரு சாக்கடையில் தூக்கி போட்டிருக்காங்க. இதுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக ஏறத்தாழ 12 மணி நேரம் தாண்டிய பிறகுதான் இவர் ஒரு ட்வீட் பண்றார். முதலமைச்சர் உடனே பதில் போட வேண்டாமா? 12 மணி நேரம் தாண்டிய பிறகுதான் இவர் ட்வீட் போடுறாரு. ஒரு 24 மணி நேரத்துக்கு நெருக்கமாக அப்போ இவர் என்ன பண்றாரு? போன்ல போய் பேசுறாராம், ஆறுதல் சொல்றாராம். ஒரு முதலமைச்சர் உடனடியாக போகக்கூடாதா?
அது என்ன ஒரு நாள் கழித்து மறுநாள் ஃபோனை போட்டு ஆறுதல் சொல்கிறாராம். இதான் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியா? இந்த மாதிரியான ஆட்சி தமிழகத்தில் இதுவரைக்கும் மோசமான ஆட்சி நடக்கவே இல்லைங்க. அவ்வளவு மோசமான ஆட்சி. எங்கே திரும்பினாலும் கொலைகள், கற்பழிப்புகள், போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடியது அதிகரித்து, விற்பனை அதிகரித்து, சாராய கடையில் ஒவ்வொரு பாட்டிலுக்கு 20 ரூபா என்று அதிகமாக வாங்கிறது, கொடுத்த வாக்குறுதிகள் மக்கள் அதை பெற முடியாமல் தவித்து கொண்டிருப்பது மோசமான ஆட்சி. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கக்கூடிய நிலை ஆயிடுச்சு. அப்போ இந்த நிலை நீடிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பதில் சொல்லி ஆகணும். பாருங்க, எலெக்ஷன் பிரச்சாரத்தில் உங்கள் பெண் அமைச்சர் இருக்காங்களே கீர்த்தனா, பிரச்சாரத்தில் பெண்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வெறி பிடிச்சி பேசுகிறாங்க. நாமளும் நம்பணும், பெண்களுக்காக, ஒரு பெண்களுடைய உரிமைக்காக ஒரு பெண்மணி இவ்வளவு போராடுறாங்களே அப்படின்னு. இன்னைக்கு அதே அமைச்சர் இடத்துல பத்திரிகைக்காரங்க போய் கேட்குறாங்க, இந்த 10 வயது சிறுமியுடைய கொலை கற்பழிப்பு சம்பந்தமா. அதுக்கு பதில் சொல்லாமல் சிரிக்கிறாங்க. எப்படிங்க உங்களுக்கு சிரிப்பு வருது? எப்படி சிரிப்பு வருது? முதலமைச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் கழித்து அவர் ட்வீட் பண்ணுறாரு, ஆறுதல் மெசேஜ் போடுறாரு. 24 மணி நேரம் கழித்த பிறகு தான் ஃபோனில் பேசுகிறாரு. இதுக்கு ஒரு ட்ராமா வேறு. என்ன ட்ராமா? முதலமைச்சர் பேசின பிறகு ஒரு ட்ராமா நடக்குது. இதெல்லாம் ட்ராமாலாம் ஆதி காலத்திலே பார்த்துட்டோமே. அந்த குழந்தை பாட்டி வீட்டில் தங்கிச்சுல, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா, அவங்க இன்னைக்கு ஒரு ரீல் போடுறாங்க. என்னன்னா, அந்த குழந்தையுடைய தாய் தான் அனுப்பி வச்சாங்களாம். அந்த குழந்தையுடைய தாய் ஃபுல்லாக போதையில் இருந்தாங்களாம். அவங்களுக்கே தெரியலையா, இந்த அம்மா தான் போய் சொல்லி எழுப்புனாங்களாம். ஸ்டேட்மெண்ட் எப்போ கொடுக்குறாங்க? ஏறத்தாழ 2 நாள் கழிச்சு. அப்படி செஞ்சவங்க உடனே சொல்லிடக்கூடாதா? போலீஸில், காவல்துறையில் சொல்லிடக்கூடாதா? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? ரீல்ஸாக எடுத்து ஏமாத்துறது. இந்த ரீல்ஸாக ஓட்டி 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 நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டீங்க. ஆட்சியில் உட்கார்ந்த பிறகும் நடக்கக்கூடிய தவறு நடந்துருச்சு, இனி நடக்காது அப்படின்னு சொல்லி நடக்காத அளவிற்கு ஏதாச்சும் ஒரு சட்டங்களை கொண்டு வந்து அந்த செயலை செய்வதை விட்டுவிட்டு இன்றைக்கு இதே ரீல்ஸ், போலியான ரீல்ஸை கொடுத்து மக்களை ஏமாற்றலான்னு பார்க்குறீங்க. இப்படி தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய செயலை நீங்கள் தொடர்ச்சியாக ஒருபோதும் செய்ய முடியாது. நீங்கள் எப்படி மக்களிடத்தில் பொய் சொல்லியோ ஏதோ ஒரு வாக்குறுதிகள் கொடுத்து ஜெயிச்சீர்களோ, அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவது, எப்படி சரியான முறையில் இந்த தமிழ்நாட்டை கொண்டு செல்வது என்பதை நீங்கள் அதற்கான திட்டம் தீட்டினால் மட்டுமே இந்த ஆட்சி, இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் மக்களுக்கு ஏற்றவாறு சிறப்பான முறையில் நடத்துவீர்கள் என்று சொன்னால், 5 ஆண்டு காலம் கழித்தும் மக்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்களித்து நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் நீங்கள் இந்த ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால், இந்த நிலை தொடரும் என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சி நிச்சயமாக கவிழும் என்பதை இந்த செய்தியின் சிந்தனையின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.